லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சு ஹீரோயின் விருப்பமே இல்லாம அவளை ஒரு போலீஸ்காரனுக்கு கட்டி வச்சிடறாங்க. ஆரம்பத்துல விட்டு பிடிக்கிறான், ஆனா போ போ பொண்டாட்டிய வார்த்தையாலே கொடுமைப்படுத்துறான். பக்கத்துல நீ யார்ட்டையும் பேசக்கூடாது சொல்லிட்டு போனை புடிங்கி வச்சு அவங்க அம்மா அப்பாட்ட கூட பேச முடியாத மாதிரி பண்ணிடுறான். இவளுக்கு இந்த மாதிரி குடும்பக்காரன் கூட வாழ்றதுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள் மளிகை சாமான் பேன் சொல்லிட்டு கடைக்கு அனுப்பிடுறான். பொண்டாட்டிக்காரிக்கு அவன் கூட அஃபேர் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். அவ எக்ஸ் லவர் கூட எடுத்த போட்டோ அப்படியே வச்சிருப்பா. அதை இவன் பாத்துறான். ஏண்டி என் கூட குடும்பம் எடுத்துட்டு வேற ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வர வச்சு வேற ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு ஏன் தலையில கட்டி வச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமா திட்டிட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்கே வராதீங்கன்னு சொல்லிடுறான். தினம் இந்த ஆள் குடும்பம் தாங்க முடியாம ஹீரோயின் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தூக்க மாட்ட போயிடுறா. நீ செத்தால எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினும் நான் லவ் பண்ண பையன் நல்லா பாத்துக்கிட்டான். ஆனா நீ அவன் கால் தூசி கூட வர மாட்டான், நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு சொல்லிட்டு செத்துறா. இவனுக்கு செம்ம கோவத்தை செத்தவன் மேலே காட்ட முடியும். சோ பொண்டாட்டிக்காரி லவ் பண்ண பையனை தேடி கண்டுபிடிக்கிறா. அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். அவங்க லவ் இவன் பிரிக்க பாக்குறான். ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ இவன் போலீஸ் பவர் யூஸ் பண்ணி அவனை போட்டு செம்மையா அடிக்கிறான். ஆனா பதிலுக்கு ஹீரோ ஒரே அடி தான் அடிப்பான். இவன் கோமாக்கே போயிடுறான்.